வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ரொம்ப சுவையான சவ் சவ் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சவ் சவ் கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ சவ் சவ், 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் கூட்டு பண்ணுறதுனா முன்னாடியே கடலைப்பருப்பை ஊற வச்சுருங்க ஞாபகமாக, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சவ் சவ்வோட தோலை சீவிட்டு உள்ளே ஒரு ஒயிட் கலரில் ஒரு பருப்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து தூக்கி போட்டுட்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் போட்டிருக்கேன். அதில் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண சவ் சவ்வை சேர்த்துக்கலாம். சவ் சவ் வந்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருக்கட்டும். ரொம்ப சின்ன துண்டுகளாக கட் பண்ணிங்கன்னா குழஞ்சி போயிடும். கடலைப்பருப்போடு சேர்த்து வேக போட போகிறோம். நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். நிறைய தண்ணி சேர்த்தோம்னா குழஞ்சிரும். அது முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து வச்சிடணும். குக்கரை மூடி ஸ்டீம் வந்தவுடனே வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். பொடியாக நறுக்கின தேங்காய், அது கூட 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம். பச்சை மிளகாய் நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. 3 விசில் வந்துருச்சு. காயும் வெந்துருச்சு, பருப்பும் வெந்துருச்சு. கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க, கூட்டு நல்லா வாசனையாக இருக்கும். உளுந்து செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. கருகிராமல் பார்த்துக்கங்க வெங்காயம். இது கூட வெந்த சவ் சவ் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அரைச்ச விழுது, கொஞ்சமாக தண்ணி. உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இது இருக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த பச்சை வாசனை போயிடும். இந்த கூட்டு வந்து தேங்காய் எண்ணெய் வாசனையோட அந்த சீரக வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான சவ் சவ் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.